சரி, திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40% மேலே அங்கே கிறிஸ்துவர்கள் 90,000 ஓட்டுகள் இருக்குங்கிறாங்க. ஏற்கனவே 1000 கோடிக்கு மேலே ஆர்சி சர்ச்சில் ஊழல் செய்த இனிகோ இறுதிராஜ் அங்கே போன தடவை ஜெயிச்சிருக்கார். ஸோ அவரை எதிர்த்து நிற்கிறார். இது 2 விதமாகவும் பார்க்கப்படும். ஒன்று அவர் திருச்சியில் நிற்கிறதுனால பக்கத்து தொகுதிகளுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும், அங்கேயும் ஒரு புஷ் கிடைக்கும், அதுக்காக நிற்கிறாருன்னு சொல்லலாம். எதிரிகள் என்ன சொல்லுவாங்க, அவருக்கு பெரம்பூரில் ஜெயிக்கிறாருங்கிற நம்பிக்கை இல்லை, அதனால கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற இடத்துல இங்கே வந்து நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் 2 இடத்துல நின்னபடி இப்போ படிக்கு பார்த்தால் ராகுல் காந்தி 2019 தேர்தலில் ஒரு இடத்துல ஜெயிச்சு ஒரு இடத்துல தோத்தார். ஆனால் 2024 2லேயும் ஜெயிச்சு வயநாடு ராஜினாமா பண்ணிட்டு இப்போ பிரியங்கா அங்கே ஜெயிச்சாங்க திருப்பி. ஸோ அதனால 2யும் ஜெயிச்சாலும் ஒன்றை ராஜினாமா பண்ணணும். ஸோ இது ஜெயலலிதா 91 என்னமோ 2 இடத்துல நின்னாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டில் யாரும் நின்னது கிடையாது. ஸோ இப்போ மோடியும் 2014 இதில் காசியில் நின்னார், இது குஜராத்தில் வதோதராவில் பரோடாவில் நின்று அதை ராஜினாமா பண்ணார். ஆனால் சினிமா துறையிலிருந்து பார்த்தால் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் 2 தொகுதியில் நின்னார், ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார், 1ல் தோற்றார்.